சார் ஆனந்தன் சார், என் கேள்வி இப்ப உங்ககிட்ட, கடந்த முறை நீங்க வெற்றி பெற்றப்ப தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நீங்க இருந்தீங்க. திருப்பூர் மக்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கான வாக்குகளை செலுத்தி இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப திருப்பூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 8 தொகுதிகள் இருக்கு. 8 தொகுதிகள்ல 5 தொகுதிகள் இப்பவும் கூட உங்களுக்கு தான் கொடுத்திருக்காங்க. ஆனா பல்லடம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா நீங்க இருக்கிறீங்க. இப்ப வரைக்கும் அடிப்படை வசதிகள் இல்ல, மேம்பாலம் கட்டித்தரணும் வாக்குறுதி கொடுத்தீங்க, ஆனா நீங்க கொண்டு வரல. இந்த 5 வருஷமா சட்டமன்றத்துல நீங்க என்ன குரல் எழுப்புனீங்க? அதாவது நீங்க அமைதியா இருங்க சார், நீங்க அமைதியா இருங்க. அவர் பேச பதில் இப்படி கத்திட்டே இருந்தீங்கன்னா எப்படி பண்ண முடியும்? அண்ணன் பாருங்க அமைதியா தானே இருக்காங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. பதில் 5 வருஷம் எதிர்கட்சி. சொல்லுங்க சார். எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியா இருந்திருந்தா கேட்டதை உடனே செய்வாங்க, எதிர்கட்சியா இருந்தா கேட்டதை உடனே செய்ய மாட்டாங்க. சொல்லுங்க நடைமுறை. அதுல 2018 காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி நாடாளுமன்றாவே 23 நாள் முடக்கணும்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்ப அந்த மாதிரி ஏன் சட்டமன்றம் முடக்கல? உங்களுடைய தொகுதிகள்ல திருப்பூர் மாவட்டத்துல 5 தொகுதிகள்ல மக்கள் உங்களை தான் அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அடிப்படை குடிநீர் இருக்கா? சாலைகள் சரியா இருக்கா? இன்னைக்கு ஃபுல்லா சாலைகள் எப்படி இருக்கு? இவருங்க தொடர்ந்து சொல்றத கேளு சார். சொல்லுங்க. இது அவருக்கான ப்ளீஸ் ப்ளீஸ், அது அவருக்கு குரல். இது மக்கள் எழுப்பின கேள்வி, நான் கேக்குறேன், என் கேள்வி இல்ல. சபாநாயகரவே முற்றுகையிட்டு பல முறை போராடிட்டோம். ஓகே. எங்களை வெளிநடப்பு தான் தூக்கி போடுறாங்க வெளியில. ஓகே. உள்ள வச்சுக்கிறதே இல்ல. நாங்க எப்படி போராடுறது? போராடுனா வெளியே தூக்கி போடுறாங்க. இதுலயும் முதலமைச்சரனுடைய 10 கோரிக்கை, அந்த 10 கோரிக்கையை நான் கொடுத்தேன். 10 கோரிக்கையில 2 கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க. அதாவது பொங்கலூர்ல ஒரு காவல் நிலையம், அதே மாதிரி பல்லடத்தில் இருக்கிற ரிஜிஸ்டர் ஆபீஸ பிரிச்சு அதை பொங்கலூர் மையமா வச்சு பாதி பிரிச்சு அங்க போட சொல்லி நான் அறிவு கொடுத்து 2023 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி நிதி ஒதுக்கினாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் செயல்படாம போலீஸ் நிலையத்தை நான் சொல்லித்தான் உருவாக்குனாங்க. இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் நிலையம் செயல்படுறதே இல்ல, சும்மா வச்சிருக்காங்க கட்டடத்தை. இதெல்லாம் வந்து எதிர்கட்சி ஒரு கேள்வி கேட்டா பழி வாங்குற நடவடிக்கை எல்லாருமே ஒரு கேள்வி இருக்கு. எதிர்கட்சியை பழி வாங்கும் நடவடிக்கை கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சு. சட்டமன்ற குரல் கொடுத்தேன், எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலன்னு சொல்றீங்க. ரைட், ஓகே. அண்ணன் பதில் சொல்லுவாரு, நீங்க பதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு.